தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு DETO JAC திருநெல்வேலி மாவட்டம் மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி எதிரே நடைபெற்றது. உண்ணாவிரத போராட்ட கோரிக்கைகள் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு அளித்த சிறப்பு பேட்டி. மாநில டிடோஜாக் அமைப்பின் முடிவின்படி மாநிலம் முழுக்கும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். 12/10/2023 அன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட 12 கோரிக்கைகளுக்கான அரசாணைகளை உத்தரவுகளை வெளியிட வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாணையின் 243 90% தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு எதிரானது. இந்த அரசாணையை அமுல்படுத்தினால் ஆசிரியர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அவருடைய பதவி உயர்வுக்கு மாறுதலுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தாண்டி செல்ல வேண்டியிருக்கும். அதுபோக அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளுக்கான அரசாணையும் வெளியிடப்படவில்லை. முக்கியமாக இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய பிரச்சனையை குறித்து ஒரு குழுவை அமைத்தார். 3 மாதத்தில் அந்த குழு அறிக்கையை கொடுத்து உங்களுக்கு அந்த இடைநிலை ஆசிரியருடைய பிரச்சனையை சரி செய்து விடுவோம் என்று சொன்னார். ஆனால் 3 மாதம் முடிந்து 4 மாதம் ஆகிவிட்டது. அந்த குழுவை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதுபோக ஆசிரியருடைய பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய எம்இஸ், அந்த எம்இஸை ஆசிரியருடைய வருகை பதிவோடு தவிர மற்ற எந்த பதிவையும் செய்ய வேண்டாம் என்பதற்கான ஆணை வழங்குவோம் என்று உறுதியளித்தார். அதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை. தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆண்டு ஊதிய உயர்வு வழங்குவோம் என்று சொன்னார். அதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை. இது போக உள்ள இதையும் இணைத்து சுமார் 12 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாளது தேதி வரை அவர் அதற்கான அரசாணையை வெளியிடவில்லை. இதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இந்த போராட்டத்தை கணக்கில் கொண்டு உரிய அரசாணைகளை பிறப்பிக்க அன்புடன் வேண்டுகிறேன். அம்பையா கணேசன். அடுத்த கட்டமாக டிடோஜாக் அமைப்பு அடுத்த கட்ட போராட்டத்தை கூடி அறிவிக்கும். வருகிற 16ஆம் தேதி ஜாக்டோ சார்பாக ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் இருக்கிறது. தொடர்ந்து போராட்டங்களை டிடோஜாக் முன்னெடுக்கும். காலவரையற்று ஜாக்டோ சார்பாக 26ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் ஜாக்டோ போராட்டம்